ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. அதாவது இந்த வாரம் முழுக்க ஒரே மூவி ப்ரொமோஷனாக பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் லாஸ்ட்லேயே படமும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்தவங்களுடைய படமும் சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போது நம்மளுடைய வனிதா அவர்கள் வந்துட்டு நடித்த படம், ராபர்ட் மாஸ்டர் அவரும் வந்துட்டு பிக் பாஸ் சீசனில் வந்தவர், அசீம் சீசனில் இருந்தவர். அவரும் ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். அவர் என்னென்னலாம் பண்ண நம்ம பார்த்துருப்போம். நிறைய என்டர்டைன்மெண்ட்லாம் கொடுத்தாரு. நல்ல டான்ஸர், சூப்பரான டான்ஸர். நம்மளுடைய சிம்பு அவர்களுடைய தீவிர நல்ல பக்தர், ஃப்ரெண்டு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நடித்த படம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஏதோ சம்திங் ஒரு படம் பேர். அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து நம்மளுடைய ஜோவிகா யாராலும் மறக்க முடியுமா? ஆமான்னு சொல்லிட்டு அந்த வடிவ டயலாக்கை போட்டு பயங்கரமாக டென் பண்ணி விட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு நல்ல ஒரு திறமையான ஒரு பொண்ணு. ஸ்டார்டிங் சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறமா தேவையில்லாம் அந்த புல்லிங் கேங்குள்ளே போய் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நல்ல திறமையான பொண்ணு. இந்த சின்ன வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு பொண்ணு. ஸோ அவங்க 3 பேர் வந்திருந்தாங்க. வந்து மூவியோட அந்த ப்ரொமோஷன் காமிச்சாங்க. செம்ம ஷாக்கிங். என்னென்னா படம் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கும் போல இருக்குது. அதை பார்த்துட்டு எல்லோரும் கை தட்டுவாங்க சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் முன்னாடி உட்காந்தா நல்லா இருக்காது, நாங்கள் போய் பின்னாடி இருந்து கூட சொல்லிட்டு அந்த லிவிங் ரூமில் சோஃபாவுக்கு பின்னாடி போய் நின்ட்டாங்க. ஜோவிகாவும் நம்ம வனிதாவும் எல்லோரும் பார்க்குறாங்க, கை தட்டுவாங்கன்னு பார்க்குறாங்க. கை தட்டவே இல்லை. எல்லார் படத்துக்கும் ஒன்ஸ் மோர் அவங்க கேட்டாங்கல்ல கண்டஸ்டன்ஸு. இந்த வாட்டி கண்டஸ்டன்ஸ் கேட்கல, வனிதா கேட்குறாங்க ஒன்ஸ் மோர் பிக் பாஸ் அப்படின்னு திரும்ப போடுறாங்க. அது வந்து கிளைமேக்ஸ் மாதிரி தெரியல அது. ஆனால் நல்லா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட படங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுல சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. சின்ன ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் கூட விடுங்க. நான் இப்போ பேசுகிற ஒரு வீடியோ கூட நான் பேசிவிட்டு அதை ஒருத்தவங்க வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேனா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதில் ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சின்னோண்டு ஒரு சின்ன வீடியோ அவ்வளோ பெரிய படம் எடுக்கணும், எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பாக வந்து வெற்றி பெற நம்ம வாழ்த்துக்கள் கொடுக்கணும். பட் அங்கே வந்து யாருமே கைத்தட்டாதது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக இன்ஸ்பயர் ஆகல போல இருக்குது அந்த படம். பட் இருந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் அவங்க வச்ச அந்த விஷயங்கள் வெற்றி பெற நம்ம வாழ்த்து கூறுவோம். ஆனால் பாவம் ஒரு மாதிரி ஃபேஸே மாறிடுச்சு. அவங்க எதிர்பார்த்தது வேறு, கிடைச்சது வேறு. அதே பிக் பாஸ் கிட்ட பேசினாங்க. பிக் பாஸ் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வந்துட்டு ஒரு சில நல்ல வார்த்தைகளை சொல்லி உங்களை படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்லாம் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ தான் கிளம்புறாங்க வெளியே. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு சோகமான டே, இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அதே மாதிரி நல்ல நல்ல சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இருக்க போகுது. ஏன்னா மஞ்சரி, தீபக், ராணவ் எல்லாருமே எனக்கு வராங்க. அருண் பிரசாத் நாளைக்கு தான் வராரு போல இருக்குது. பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஜாக்லின் வெளியே போயிட்டாங்க, என்னத்தான் சொல்ல.